வணக்கம். நேற்று வந்து மோனாட் செல்ஃபை பற்றி சொல்லும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கனவுல வந்து அதை வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து பார்க்கலாம். பட் என்ன நடக்கும் கனவு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, அது வந்து சில நேரங்களில் வந்து நம்மளுடைய எண்ணங்கள், அதாவது இப்போ இருக்கிறது, இப்போ நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது, நம்மளுக்கு என்ன நம்ம ரிப்பீட்டடாக அதை வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து வந்து பிரதிபலிக்கும். சரிங்களா? அதனால் மோனாட் செல்ஃப் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா தியானத்தின்ல வந்து உங்களுக்கு ஏதாவது உருவம் வருதா அப்படின்னு நீங்கள் வந்து செக் பண்ணிங்கன்னா அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக வந்து கிடைக்கும். இப்போ எனக்கு ஸ்டார்டிங் கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் முன்னக்கூட்டியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போம்னா நம்மளுக்கு இதை பற்றி தெரியாது, விவரம் வந்து தெரியாது. ஸோ வரும்போது தஞ்சாவூர் வாராகியோட கண் மட்டும் எனக்கு கண்ணை மூடினா அப்படியே வந்து வரும் எப்போதுமே. அந்த கண் மட்டும் அப்படியே வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போலாம் எனக்கு இந்த அளவுக்கு விவரம் வந்து தெரியல, இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் இப்போ வந்து நான் வர 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 தான் நிறைய புரிதல் வரதான். ஸோ இதுக்காண்டி தான் ஒரு அடித்தளம் ஸ்டார்டிங். அப்புறம் தியானம் அப்படியே பண்ணிகிட்டு இருக்கும்போது சிவசக்தி உருவம் வந்து வாராகி அன்னைக்கிட்டே வந்து தெரியும். ரெண்டு தான் வந்து தெரியும். இந்த மாதிரி ஒரு தியானத்தில் வந்து நம்ம வந்து பண்ணும்போது அந்த உருவங்கள் அது வரும்போது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இது வந்து உடனே ஒரு நேரம் அப்படின்லாம் பண்ணாமல் நீங்கள் அதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து அந்த மோனாட் செல்ஃப் வந்து ரிப்பீட்டடாக அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு வந்து காட்ட ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து கண்டுபிடிக்கலாம். கனவு அப்படின்னு சொல்லும்போது சில நேரங்களில் வந்து அதை தவறாக வரலாம். பட் சில நேரங்களில் வந்து தவறாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தியானத்தின் மூலமாக நீங்கள் உள்ளே தேடும் போது தான் அது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து 3D அண்ட் 5D. ஒருத்தன் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக 3D அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம இப்போ இருக்கிறது. அதாவது என்ன 3D 5Dனா முதல்ல என்ன அப்படின்னா இது வந்து ஒரு விதமான ஒரு கான்ஷியஸ் லெவலை வந்து சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து எந்த லெவல் கான்ஷியஸ் லெவல் இருக்குது, எல்லாருமே வந்து 3Dயில் தான் நம்ம வந்து இருக்கிறோம். பட் அந்த கான்ஷியஸ் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும். 5D வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணணும் உங்களுக்கு. அப்போ தான் வந்து 5D லெவலில் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் வந்து அந்த டைமென்ஷனல் ஃப்ரீக்வன்சியை நீங்கள் ஏற்ற தான் 5Dயை வந்து கனெக்ட் எடுக்க முடியும். இல்லைனா நம்ம வந்து பேசிக்கலாக என்ன இருப்போம் அப்படின்னா நார்மலாக இருக்கிறது என்னென்னா ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், உடம்பை பார்த்து வந்து அட்ராக்ஷன் வருது. அப்புறம் ஈகோ பேஸில் தான் வந்து இருப்போம் பொதுவாக. அப்புறம் ரொம்ப பயம் இருக்கும், சந்தேகம் இருக்கும். இப்போ அப்புறம் ஒரு உறவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னேன்னா நீ என்னை விட்டு வந்து போகக்கூடாது, அவங்களுக்கான ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு விதிக்கிற இது வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெட்டை சுடரில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாமே வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம இருந்துட்டு தான் அதை க்யூர் பண்ணிட்டு வெளியும். இது வந்து ரொமான்டிக்கான ஒரு வழி அதுதான் அப்படிங்கிறது அது மட்டுமே அப்படிங்கிறதும் தாட் இருக்கும். இதெல்லாம் வந்து 3D கான்ஷியஸ்னஸ். அப்புறம் வந்து சண்டை வரும், பிரிவு வரும், காயப்படுத்துவாங்க. அப்புறம் வந்து புல் அண்ட் புஷ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாமே வந்து நம்ம 3Dயில் இருக்கிறதான் வந்து இந்த லெவலாக இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி வந்து எது வந்து ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட சோலார் ப்ளக்ஷஸும் சுவாதிஷ்டானா தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகிட்ருக்கும். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வராது. ஸோ 5D அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகும்போது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த எனர்ஜி, அதாவது டிவைன் எனர்ஜி வந்து எங்கே ஃப்ளோ எதில் இருந்துன்னா ஹார்ட்டு, த்ரோட்டு, தேர்ட் ஐ, ஹார்ட்டு, தேர்ட் ஐ, க்ரௌன் சக்ராஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். இதுதான் வந்து 5D. அப்போ வந்து அதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆன்மீக ஒற்றுமை நம்மளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சுப்போம். நம்ம வந்து ஒன்று தான் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு வருவோம் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு உடல் மட்டும் இல்லாமல் ஒரு விதமான ஆன்ம பிணைப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்துருவோம். அன்கண்டிஷ்னல் லவ் வந்து நிறையா இருக்கும். ஸோ டெலிபதி மூலமாக நிறையா விஷயங்கள் வந்து கிடைக்கும். அப்புறம் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும், ட்ரீம்ஸ் கனெக்ஷன்ஸ், ட்ரீமில் வந்து கனெக்ட் ஆகிறது, அப்புறம் ஆஸ்ட்ரல்ஸ் மீட்டிங்ஸ் நடக்கும். இதெல்லாமே வந்து 5Dயில் தான் வந்து நடக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆத்மாவோட ஒரு இணைவு, ஆத்மா கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்து நம்ம வந்து ஒன்னஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு ஆன்ம பிணைப்புக்காண்டி நம்ம வந்து வந்திருக்கோம் நம்ம அப்படிங்கிறத நம்ம உணர்ந்த தருணங்கள் அதெல்லாமே
அக்யூரேட்டாக நம்ம உணர்றது தான் நம்ம வந்து 5D அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இது வந்து எப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஈகோ வந்து ரொம்ப குறைஞ்சி சரண்டர் ஸ்டேஜுக்கு போயிடுவோம். சரிங்களா? ஏற்றுக்கொள்ளுதல், சரண்டர் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து தள்ளப்பட்டுருவோம், அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளோட டிவைன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மிரர் தான், நம்மளோட டிவைன் மிரர் அப்படின்னு நினைப்போம். சரிங்களா? அது வந்து வெறும் நம்மளை காட்டுற ஒரு கண்ணாடியாக நம்ம பார்க்காம நம்மளுடைய டிவைன் மிரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கூடிக்கிட்டே போயிட்டுருக்கும். இணைந்து நம்ம எதுக்கு வந்திருக்கோம், இணைந்து ஒரு ஆன்மீக வளர்ச்சி, நம்ம சப்போர்ட் 2 பேரும் மாறி மாறி சப்போர்ட் பண்ணி ஆன்மீக வளர்ச்சி அடைகிறதுக்கு தான் வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ இதோட கனெக்ட் நான் சொன்ன மாதிரி ஹார்ட்டு, தேர்ட் ஐ, க்ரௌன் மூலமாக வந்து இவங்க வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து டெலிபதியாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஆஸ்ட்ரல் மீட்டிங்காக இருக்கட்டும், இப்படி பலவிதமான ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்சாக இருக்கட்டும், இது வந்து இருக்கும். இப்போ ஆற்றல் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, அதாவது எனர்ஜி யூனியன் அப்படிங்கிறது வந்து நடக்கும். எனர்ஜி யூனியன் இது வந்து நிறைய யூனியன் இருக்குது. சரிங்களா? இது இரட்டை சுடர் பயணத்தில் பொறுத்தவரை ஸோ யூனியன் அப்படின்னு பொதுவாக சொன்னால் ஏகப்பட்ட யூனியன்ஸ் இருக்கும். அதில் ஒன்று தான் வந்து ரொம்ப முக்கியமானது, ஆன்மீக வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி யூனியன் அப்படிங்கிற ஒரு இது வந்து எப்படி அப்படின்னா அதாவது நம்மளுடைய மனம், நம்மளுடைய இதயம், ஆன்மா எல்லாமே ஒன்றாக பிணைஞ்சி ஒரு எனர்ஜி யூனியன் வந்து நடக்கும். இப்போ வந்து இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய சக்ராஸ் வலிஸ் வந்து எல்லா சக்ராஸ் வழியாகவும் நம்மளுக்கு வந்து எனர்ஜி வந்து போகாகும். இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதே வந்து கிடையாது. தியானம் மூலமாக கனெக்ட் எடுக்கலாம், டெலிபதி மூலமாக வந்து உங்களுக்கு வந்து கனெக்ட் எடுக்கலாம். ஸோ ஹார்ட் சக்ராஸ் வந்து ரொம்ப லெவல் கனெக்ட் இருக்கும். குண்டலினி வந்து 2 பேருக்குமே வந்து ஒரு அதாவது சுஷ்மா நாடியிலிருந்து அந்த அந்த அது வந்து உணர்வு ஜாயின் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து உணர்வு தன்மை வந்து வரும். ஸோ எமோஷ்னலாக வந்து இவங்க வந்து உணர்ச்சியாக வந்து ரொம்ப வந்து கனெக்ட் ஆகிருப்பாங்க. அங்கே ஏதாவது ஒன்று நடந்தாலும் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அவங்க சாக்ரல் செக்ஷுவல் எனர்ஜி வந்து அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 5Dயில் வந்து இந்த மாதிரி ஒரு 5D கான்ஷியஸ்னஸ் வந்தபோது தான் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். நம்மளோட ஃப்ரீக்குவென்சியை வந்து நம்ம ஏற்றும் போது தான் வந்து அந்த உணர்வு ரீதியாக வந்து தெரியும். இப்போ வந்து 3Dயில் வந்து அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ 3Dயில் வந்து உங்கள் பக்கத்தில் வந்து இப்போ யாராவது உங்களை வந்து டச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாராவது ஒரு உருவம் இருக்கணும், உருவம் இருந்து டச் பண்ணாதான் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒருத்தவங்க வந்து இப்போ வந்து உங்களை வந்து தொடும்போது உங்களுக்கு உணர்வு இருக்குமா இருக்காதா? தொடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உணர்வு இருக்கும்ல. இதே உணர்வை ஆள் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வந்து இதோட ஹையஸ்ட் 5Dயினுடைய எனர்ஜி யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அதை வந்து உணர்ந்தால் தான் தெரியும். இப்போது ஆனால் 3Dயில் இருக்கிறவங்களுக்கு ஃபுல்லுமே ஒருத்தங்க வந்து வேணும். அதுதான் வந்து அது ஃபுல்லும் தான் வந்து சாக்ரல் சுவாதிஷ்டான வழியாக தான் வந்து அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த யூனியனை வந்து அதுக்கு மேலே வந்து அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. ஸோ 5Dயில் வரும்போது தான் உங்களுக்கு வந்து ஹார்ட்டு, தேர்ட் ஐ, க்ரௌன் எல்லாம் வரும்போது மேல் நிலைமைக்கு வந்து நம்ம வந்து வருவோம். ஸோ ஆட்கள் வந்து பக்கத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதே வந்து இதில் வந்து இருக்கவே இருக்காது. அதுதான் வந்து உச்சக்கட்டமாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து புரிகிறவங்களுக்கு தான் வந்து புரியும். நாங்கள் அது உணர்ந்து பார்த்தா தான் தெரியும். அது சிம்பிள் எக்ஸாம்னா இதுதான். 3Dயில் வந்து ஒருத்தங்க பக்கத்துலேருந்து உங்களுக்கு டச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். 5Dயில் வந்து அது ஆளே இல்லாமல் டச் பண்ணுற உணர்வுகள் வந்து நீங்கள் வந்து எடுப்பீங்க. இதுதான் வந்து 5D. ஸோ இவங்களுடைய ஹார்ட் வந்து ரொம்ப லெவல் வந்து பீட் எடுக்கும். சரிங்களா? அந்த ஃப்ரீக்குவென்சி லெவலுக்கு வந்து இவங்களோட இது வந்து இதாகும். பாடி வந்து திடீர்னாப்பில் ஹீட் கோல்டு அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு குண்டலினி ஆற்றல் வந்து ஃப்ளோ, அதாவது ஒரு கரண்ட் இது பண்ணால் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அவங்களுடைய பார்ட்னர், அவங்க மனநிலையை வந்து இவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. தியானத்தில் வந்து 2 பேருமே வந்து சந்திப்பாங்க. அப்புறம் சக்ராஸ் வழியாகவும் இவங்களுடைய கனெக்ஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இதோட வகைகள், இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா,
ஹார்ட் வழியா அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ ஹார்ட் வழியா இருக்கும்போது அன்பு பரிமாற்றம் வந்து நடந்துகிட்ருக்கும். இப்போ குண்டலினி அப்படிங்கிறபோது உங்களுக்கு வந்து செக்ஷுவல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும் இதில். ஆஸ்ட்ரல் யூனியன் ஆஸ்ட்ரலில் தான் வந்து கனவு அந்த மாதிரி ஒரு இதில் தான் ஆஸ்ட்ரல் இது பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஆஸ்ட்ரல் வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள். அந்த ஆஸ்ட்ரல் நிறைய பேர் வந்து ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணுறேன் அது வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து எடுத்துப்பாங்க. பட் ஆக்சுவலாக வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப வந்து அது 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 வந்து ஒரு தேவையில்லாத ஒரு 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 வேலை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விதமான சோல்ஸை வந்து நீங்கள் வந்து மீட் பண்ண வேண்டியது வரும், சரிங்களா? ஸோ அதோட தாக்கங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து எடுக்க வேண்டியது இருக்கும். பெட்டர் வந்து இந்த ஆஸ்ட்ரல் பற்றி வந்து ரொம்ப லெவல் வந்து உள்ள, அதாவது இயற்கையாகவே உங்களுக்கு கிடச்சிருந்துன்னா ஓகே, இல்லைன்னா ரொம்ப லெவல் வந்து இந்த ஆஸ்ட்ரல் யூனியனுக்கு வந்து நீங்கள் வந்து போகாதீங்க. அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அதுக்கு மோஸ்ட்லி வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியான எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற டெலிபத்திக்கல் மூலமாக தான் வந்து நீங்கள் வந்து இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து சேஃபாக இருக்கும். அது பெட்டர் அண்ட் சேஃபாக இருக்கும். ஆஸ்ட்ரல் வந்து ரொம்ப எல்லா விதமான ஆத்மாக்களையும் வந்து நீங்கள் வந்து அதில் வந்து மீட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதில் வந்து ரொம்ப டீப்பாக அதில் வந்து இறங்காதீங்க. நார்மலாக உங்களுக்கு கிஃப்ட் எதாவது கிடச்சிருச்சு அந்த மாதிரி அப்படின்னா அதை தக்க வச்சுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி அதுக்குள்ளே சிலவங்க வந்து இதை படிக்கணும், இது இல்லை மேலும் மேலும் போகணும் அப்படிங்கிறது இது வந்து முயற்சி, என்னோட அபிப்பிராயம் இது. ஸோ இவங்க வந்து சோல் மிஷன் அப்படிங்கிறதுக்காண்டி இவங்க வந்து யூனியன் இருக்கும். இவங்களுக்கு சோல் மிஷனுக்காண்டியே இவங்களோட யூனியன் வந்து நடக்கும். இது வந்து எப்படின்னா ஒரே ஆன்மீக பாதையில் வந்து போவாங்க. அதுமாதிரி நான் இன்னொன்றும் வந்து சொல்லிக்கிறேன். நான் ஆன்மீக பாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இப்போ வந்து எல்லாருமே வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு மந்திரம் படிக்கன்னா இது வந்து என் வழி, தியானம் பண்ணுறாங்க அது வந்து அவங்க தனி வழி, அப்புறம் வந்து கிறிஸ்டியானிட்டி வேறு வழி, முஸ்லீம்ஸ் வேறு வழி, இவங்க எல்லாருமே தனி. ஆக்சுவலாக எல்லாருமே ஒன்று தான், சரிங்களா? ஒவ்வொரு மெத்தட்ஸ் தான் வந்து நாம் பண்ணுறோம். இப்போ எனக்கு வந்து என்ன மெத்தட்ஸ் எனக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்கிறேன், அந்த மெத்தடில் வந்து நான் வந்து இது பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து இப்போ என்னோட பெண் சக்தி தான் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஹையர் செல்ஃபு வந்து ஒன்றா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து புரிஞ்சிக்கிற இது வரும்போது என்னென்னா, எந்த விதத்திலும் நீங்கள் வந்து அந்த பெண் சக்தியை வந்து நீங்கள் எடுக்கலாம். அதாவது அது வந்து இப்போ நான் வந்து வாராகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் உங்களுக்கு சொல்கிறேன், அதோட ஆற்றல் அதோட இதை தான் வந்து கிரகிக்கணும், சரிங்களா? ஒவ்வொரு தேவிமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் வந்து இருக்கும். இப்போ அதனால தான் நம்ம இதில் வந்து இதை தனித்தனியாக பிரித்து வச்சு காட்டியிருக்காங்க. ஏன் வந்து இத்தனை கடவுள் அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு 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 படைப்பின் எல்லாமே வந்து ஃப்ரீக்குவன்சிஸ் வந்து மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. எனர்ஜிஸ் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் வந்து டிஃப்ரெண்ட் எனர்ஜிஸ் இருக்கும். ஸோ உங்கள் பாடி உங்கள் மைண்டு உங்களை ஆத்மா வந்து எதை கிரகிக்குதோ, இப்போ வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்னொருத்தங்களும் வாராகி டிவேட்டியாக இருக்கிறாங்க, நானும் வந்து வாராகி இருக்கேன், அவங்களும் வந்து வாராகி அப்படின்னு தான் சொல்கிறாங்க, நானும் வாராகி தான் சொல்கிறேன். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட சோல் வந்து அவங்க வாராகி இதில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட தேவி அவங்க வந்து வாராகி எடுத்திருக்கிறாங்க, எக்ஸாம்பிள்காண்டி நான் சொல்கிறேன். இதில் வந்து எப்படி வந்து புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்து அவங்களுடைய சோலோடைய ஓல்டு சோல், நியூ சோல் அந்த ப்ராசஸ் மட்டும்தான் வந்து இதில் வந்து வரும். இப்போ நான் வந்து இப்போ வயசு வந்து இதில் வந்து வெளியே வந்து கிடையாது, சரிங்களா? இப்போ வந்து ஒரு சின்ன வயசில் இருந்தாலும் அவங்க வந்து ஓல்டு சோலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்னை விட அவங்களுக்கு வந்து அதிக அளவு சக்தி வந்து அந்த கிரகிக்கிற முழுமையான ஆற்றல் வந்து அவங்களால தக்க வைக்க முடியும், சரிங்களா? அதை வந்து எடுத்துக்க முடியும் அவங்களுக்கு. இப்போ வந்து இப்போ பிரத்யங்கரா அப்படின்னு சொல்லும்போது பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டெய்ட்டி, துர்சக்திகள்லாம் வந்து தும்சம் பண்ணக்கூடியவள் எதிரி அப்படின்னு சொல்லும்போது அவளோட ஆற்றல்னான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிபயங்கரமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து எனக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆத்மா, இப்போ நான் என் ஆத்மா இவ்வளோ நாள் கொஞ்சம் ஒரு வருஷம் நான் வந்து இத்தனை பர்த் எடுத்திருக்கேன், இவ்வளோ இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்தளோட எனர்ஜியை வந்து எனக்கு எந்த அளவுக்கு தக்க வைக்க முடியுமோ அதுதான். திபு
நீங்கள் நமக்கு சொல்லிடுவோம் இறை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு, உண்மையிலே ஹார்ட் நின்றும். நம்மளால் அதெல்லாம் வந்து கிரகிக்கவே முடியாது. அந்த நம்ம சொல்லுவோம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஏன் தெய்வம்னா டக்குன்னு வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்க்க முடியாது. நம்ம பார்த்தோம்னா அவ்வளோதான், நம்ம ஹார்ட் பீட்டே வந்து நின்றும். அது வந்து எளிது கிடையாது, சரிங்களா? அந்த சக்தி, அந்த பவரெல்லாம் வந்து நம்ம பார்க்குற அளவுக்கு கூட நம்மளுக்கு வந்து சக்தி இருக்காது நம்மளுக்கு. ஸோ அந்தளுடைய அதனால தான் இந்த மந்திரங்கள், இந்த மெடிடேஷன்ஸ் இது மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆத்மாவை வந்து பலப்படுத்தி நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சியை வந்து உயர்த்திக்கிட்டே போயிட்டுருப்போம். உயர்த்திக்கிட்டு போக 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 தான் இப்போ வந்து 1000 இருக்குது, 1000 பவர் ஆனால் இந்த டேட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு 100 பவரை தக்க வைக்கிறது இருக்கும்போது, அந்த இறை வந்து 100க்கான ஒரு இதை தான் வந்து எனக்கு வந்து செலுத்தும், சரிங்களா? அந்த 1000ஐயும் நான் அட்டைன் பண்ணால் தான் நான் என்னுடைய ஆதி சக்தியை வந்து நான் வந்து இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது தெரிய வரும். இது இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 100 அவ்வளோதான். நான் வந்து இதில் முயற்சி சிலவங்க வந்து எதுக்கு வந்து முயற்சி எடுக்கணும், எதுக்கு வந்து தேடணும். அதுமாதிரி இன்னொன்று என்னென்னா, குரு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கங்கல் தான் வந்து எடுத்து கொடுப்பாரு. அவரே உட்காந்து பற்ற வச்சுக்கிட்டே இருக்க மாட்டார். நீ தான் ஊதி ஊதி பற்ற வச்சு உனக்குள்ள ஒரு ஆற்றலை வந்து ரொம்ப லெவல் வந்து எடுத்து கொண்டு வரணும், சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னா எத்தனை பேரை வந்து அவங்க பார்த்துப்பாங்க? அவங்களோட வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளும் முயற்சி எடுக்கணும். நம்ம முயற்சி எடுத்தால் தான் நம்ம மேலே 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 நம்ம வந்து போகும். ஏன் மேலே மேலே போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தேவியினுடைய ஃபுல் இதை வந்து நீங்கள் கிரகிக்கிற அளவுக்கு அந்த பவரை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே வரணும். அதுக்கு தான் வந்து தொடர்ச்சியாக சாதனாஸ் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள், வேறு அவங்கவுங்க இதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கும். அதை வந்து தொடர்ச்சியாக பண்ணுங்கள். குண்டலினி வந்து எளிது கிடையாது, 10 வருஷம் 15 வருஷம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிற காரணம் வந்து இதுதான். எல்லாத்தையும் வந்து ஒரே நேரத்தில் அட் அ டைமில் வந்து உங்களுக்கு வந்து திணிச்சாலும் நம்மளால் வந்து அதை தாங்குகிற சக்தி வந்து இருக்காது. ஸோ அதுதான். இது வந்து 3D, இது வந்து 5D. டாபிக் வேறு எங்கேயோ போயிட்டு 3D 5D அதோட முடிஞ்சிருச்சு, சரிங்களா? இதான் டிஃப்ரென்சியேஷன். இந்த எனர்ஜி யூனியன் இதை பற்றி தான் வந்து நான் வந்து ரெட்டை சுடருக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 2 வாட்டி முயற்சி பண்ணால் அது வந்து இப்போ கூட நான் வந்து எடுத்தேன், ஒரு தாராமா வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது என்னன்னு தெரில, ஒரு தடங்கள் மாதிரியே வந்துக்கிட்டே இருக்குது. பார்க்கலாம். இந்த எனர்ஜி யூனியன் அப்படிங்கிறது இப்போ நம்மளுக்குள்ளே எடுக்கிறது வந்து வேறு. அதை வந்து எப்போ அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நான் நேற்று சொன்ன மாதிரி தான், ட்ராமாஸ், நம்மளுடைய கர்மாஸ் எல்லாமே கிளியர் பண்ணால் தான் நம்ம இந்த எனர்ஜி யூனியன் வந்து அட்டைன் பண்ணுவோம். இந்த எனர்ஜி யூனியன் அட்டைன் பண்ணிப்பான். ஒரு ட்வின் ஃப்ளேம்ஸ் வந்து பண்ணிட்டாங்க, அவங்க பார்ட்னர் பண்ணிட்டாங்க. இவங்க ஒரு ஜாயினிங்காக பண்ணி அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுல தான் இந்த டெலிபதிக்கலாக வந்து எப்படி கனெக்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் நான் வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு தாட்டு. ஸோ அது வந்து தாராமாக தான் அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட்டு கொஞ்சம் எனக்கு அது சரியாக வரல. இடையில வந்து எப்படின்னா, இது வந்து அவங்கவுங்களுக்குள்ளே வந்து நிறையா ப்ராசஸ் பண்ணிக்கிறவங்களுக்கு தான் இது வந்து எலிஜிபிள் ஆகிட்டு வருவாங்க. ஸோ ஏதோ பிரேக் ஆகிட்டே இருக்குது இடையில. பார்க்கலாம். அடுத்த ட்ரிப் ஏதாவது முடிஞ்சால் ஒரு 21 டேஸ் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. நான் 2-3 வாட்டி யோசித்து அது வந்து நடக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரில. பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் சாதனாஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்யலாமா அப்படிங்கிறதான் ஒரு இது. ஓகே, தேங்க்யூ.